அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நிசரே மகிமை பிரதாப், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நிசரே மகிமை பிரதாப், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேன். அடைக்கலமே உம ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி அழுகையை களிப்பாக மாற்றி. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நினைப்பேன். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தி, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. திரும்ப தந்தி, உற்சாக ஆவி என்னை தாங்க. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். ஓ கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்கும், பக்தரின் பேர் என்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள், பக்தரின் பேர் என்ப பாக்கியம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே, என் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே. என்ன என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவர், நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதானை நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து. அடைக்கலமே உம ஆர்ப்பரிப்பேனே. என் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே, என் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி
பாடுங்க. கரத்தினால் தாங்கியே கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்ரா. வாழ்வழி இயேசு அபிஷேகத்தோட வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரா. வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் பாடுங்க. அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர் இயேசு அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் இயேசு அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரா. வாழ்வழிக்கும் நல்ல கைத்தட்டி ஆவில பலத்தோட ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரா. வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ரா. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நீர் நன்மைகள். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே நம்மை மகிமை நல்ல கை தட்டி ஜெயம் கொடுக்கும். வாழ்வழுக்கு வாழ்வழுக்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் இயேசுவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரா. வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே நீர் உருக்கம். என்னை காப்பவர் ஊரங்குவதில்லையே. என்னை காப்பவர் ஊரங்குவதில்லையே. ஜெயம் கோடி கோடி ஸ்தோத்ரா. வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரா. வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ரா. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரா. வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ரா. எங்கள் ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்றையாக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா எல்லாரும் கை தட்டி ஆராதிக்கணும். தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனது ஆண்டவர் என்
இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, இந்த உலக மனிதர்கள் என்ன இப்ப சபை முழுவதும் சேர்ந்து தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படைத்த கைத்தட்டி இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடல் எனது மீட்புமானார், எனது மீட்புமா நீதிமான், நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூற சொல்லும் பொழுதே உள்ள வரட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூற மறுபடியும் சொல்லுங்க. நீதிமான்களே, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூற, ஆமே, நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி கூற. இப்ப நல்ல வாயை திறந்து தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்றையாக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, தோல்வி இல்லை, ஜீசஸ், ஏ அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. கை தட்டி இந்த ஆராதனையில் ஒரு ஜெயம், இன்னைக்கு ஆராதனையில் ஒரு விடுதலை. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இந்த ஆராதனையில சத்ருவின் பாளையத்தில் நமக்கு உரியவைகள் கொள்ளையிட்டு இருக்குமானால், துதியின் மூலமாய், ஆர்ப்பரிப்பின் மூலமாய், சத்தத்தின் மூலமாய், தேவ பிரசன்னத்தின் மூலமாய் அவைகளை திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனையை நல்ல தேவ ஜனங்கள் வாயை திறந்து உங்க துதி சத்ருவின் பாளையத்துக்குள்ள உங்களை கொண்டு போகும். உங்க அபிஷேகம் அவன் கொள்ளையாடி வைத்ததை திரும்ப எடுக்க உதவி செய்யும். இந்த காலை வேளையில சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி கட்டி வைத்த எல்லா கட்டுகள், சிம்சோனை பெலிஸ்தியர்கள் கட்டி வைத்த கட்டுகள், ஆமென், நெருப்புப்பட்ட நூல் போல் அறுந்து விழுந்ததை போல இந்த காலையில தேவ பிரசன்னத்தில எல்லா கட்டுகளும் உடையட்டும். ஆவியில ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் பலனான தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம். இருந்தவர் இருப்பவரே, இனிமேலும் வருபவர் நீரே. இருந்தவர் இருப்பவரே, இனிமேலும் வாருமே. மாரநாதா, வாருமே. மாரநாதா, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. சபை முழுவதும் பாடுவோமா? பெருமழை போலவே உம்மா
ஆவியை ஊற்றோ. வாஞ்சையோட இருக்கிற அத்தனை பேரும் சத்தத்தை உயர்த்தி அக்கினியும் பெருங்காற்றும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை பெருமழை ஆவியை ஊற்றோ. வாரும் உங்க பிரசன்னத்தை உங்க வல்லமையால, உங்க வல்லமையால நீராளுகை. வாரும் வாரும் ஆவியானவரே, இந்த ஆராதனையில வாரும். வாஞ்சையோட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு விருப்பத்தோட ஆவியில எல்லாரும் பிரசன்னத்தை வல்லமையால் என்னை நிறைத்து நீராளு. ஜீவ தண்ணீர் நீர்தானையா, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும். சபை ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லட்டும். இன்னைக்கு நாங்க வாஞ்சித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். எழும்பி நிற்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உருவாகட்டும். எழும்பி நிற்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தாகம் உருவாகட்டும். உங்க ஆவியில ஒரு பெரிய ஏக்கம் வரட்டும். ராமேன் சொல்லுங்களேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப நல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவனை போல ஒரு மகத்துவம் உள்ள ஒருவரும் இல்லை. இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கு இந்த ஆராதனையில பதில் கிடைப்பதாக, உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஆவியானவர் இந்த உலகத்திலேயே the best person, Holy Spirit, பரிசுத்த வேதம் சொல்லுகிற இயேசு சொன்னார், நான் போவேன், தேற்றரவாளனாகிய ஒருவரை அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ள உனக்குள்ள இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றிற்கும் அந்த ஆவியானவர் பதிலை தர வல்லவர். இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில யாரெல்லாம் வாஞ்சையோட ஆவியானவரே, கண்ணை மூடி ஒரு ஏக்கத்தோட, ஆமே நான் கேள்வியோடு வந்திருக்கிறேன், நான் குழப்பத்தோட வந்திருக்கிறேன், நான் பல மோசமான சிச்சுவேஷனை சந்திச்சு வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் சில முடிவுகளை தீர்மானிக்க முடியாத குழப்பங்கள்ல இந்த ஆராதனை நிற்கிறேன் என்கிற யாரேனும் நிற்பீர்களானால், பிரதர், ஒன்லி ஒன் சொல்யூஷன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. அவர்தான் ஆவியானவர், அவர்தான் ஆவியானவர். மவுண்ட் திருச்சபை ஜனமே, அவரை இந்த காலை ஆராதனையில வரவேற்போமானால் எந்த வாழ்க்கையின் தரம் என்னை யாராவது கைப்பிடித்து தூக்கி விட மாட்டாங்களா என்று நினைத்து ஏங்கின அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்று ஒருவர் உண்டு, உலகத்தை செய்த ஒருவர் உண்டு, சகலத்தையும் அறிந்த ஒருவர் உண்டு, எல்லா ஞானத்திலும் சிறந்த ஒருவர் உண்டு. அந்த ஆவியானவர் சபையின் கரத்தை பிடிப்பாராக. Come on, worship, worship. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உடமம சகதனா ரேந்தனே ரெகனமன சகதனா
ஆமே, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கு. கை தட்டி, இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் என்ன சபை முழுவதும் கைத்தட்டே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, நம் வெற்றி பவனி செல்வோம். கைத்தட்டி, ஆண்டவர் படைத்த வெற்றி இன்றையாக மகிழ்வோம். ஆவியானவரே, நீர் ஒருவர் தான் என்னை ஜெயமாய் நடத்த முடியும். என் கரத்தை பிடிங்க, அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கி மூளை கல்லாயிற்றே. தள்ளப்பட்ட மூளை கல்லாயிற்றே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. என் கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கரங்களை தட்டு. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, நாம் வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படைத்த வெற்றி இன்றையாக. நல்ல கண்ணை மூடி கையை தட்டி உங்க ஆவியில ஆராதிங்க. ஆமென். இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன் என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது என் துன்ப வேளையில் நோக்கிக்கும் துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் ஆமென். கண்ணை மூடி கையை தட்டி. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நல்ல அபிஷேகத்துல நிரம்பி அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. சொல்லுங்க ஆவியானவரே, எனக்கு ஒரு ஜெயம், எங்களுக்கு ஒரு ஜெயம், எங்களுக்கு ஒரு விடுதலை, எங்களுக்கு ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி. ஆவியானவர் யார் வாழ்க்கையில எல்லாம் எடைபட்டாரோ அவங்க வாழ்க்கை மகிமையா மாறியது. இந்த காலை ஆராதனையில இந்த திருச்சபைக்குள் இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட ஆவியானவருடைய நிறைவை பெறாத ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாது. கேளுங்க, ஆவியானவர் வரும் பொழுது எங்கள் வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும். ஆவியானவர் வரும் பொழுது எங்களுடைய பலவீனங்கள் பலனாய் மாறும். ஆமென். எகிப்து மருத்துவச்சிகள் ஒரு செய்தியை பார்வோன் இடத்துல கொண்டு போனார்கள். எபிரேய ஸ்திரீகள் நம்மை போல் அல்ல, அவர்கள் மிகுந்த பலமுள்ளவர்கள். சபையே, உலகத்தில் வாழுகிற இயேசுவை அறியாத ஜனங்களை காட்டிலும் சபைக்குள்ள கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஒரு தேவ பலன் உண்டு. நல்ல கை தட்டி, நல்ல ஆவியில நிரம்பி, அந்த புதிய பலன், அந்த புதிய கிருபை, அந்த புதிய பிரசன்னம், அந்த புதிய நிறைவு. ஒரு சில நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். இரண்டாவதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். 3 வேத பகுதியை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். முதலாவது வேத பகுதியில விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புத அடையாளங்கள் ஆவன என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதற்கு பின்பாக அவர் 40 நாள் இரவும் பகலும் 500 பேருக்கு தரிசனமானார். அவர் தரிசனமான போது அநேகர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசியாமல் போனவர்களை கண்டு ஆச்சரியப்பட்டார். விசுவாசித்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் விசுவாசிகளால் நடக்கும் அற்புத அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி சர்ப்பங்களையும் சத்துருக்களையும் பிசாசுகளையும் துரத்துவார்கள், சாவுக்கு ஏதுவானதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துருக்களை நீங்க துரத்துவீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அங்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆனா லூக்கா 10:19 சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு பிளேற பெற்ற ஒரு வார்த்தை. சீஷர்களை இயேசு அனுப்பினார். நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, குணமாக்குங்க, அற்புத அடையாளங்களை செய்யுங்கன்னு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பின போது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே, சத்துரு எங்களுக்கு கீழ்ப்படுகிறத காத்து நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைந்தோம் அப்படின்னு சீஷர்கள் சொன்ன உடனே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, சத்துரு மின்னல போல வானத்திலிருந்து விழுகிறத நான் பார்த்தேன்ப்பா, இதனால மாத்திரம் சந்தோஷப்படாதீங்க, நீங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை நான் தருவேன், அது உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லிவிட்டு இந்த 2 வசனத்தையும் மண்டையில வச்சிருந்த பவுல் அவர் சிந்தனையிலிருந்து சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சமாதானத்தின் தேவன், சீக்கிரத்துக்குள்ள சாத்தான உங்கள் காலின் கீழே கொண்டு வருவார் என்று போடப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 4:4 வாசித்தால் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று போடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் சத்துருவை நம்ம காலுக்கு கீழே கொண்டு வர தேவன் அதிகாரத்தை இந்த மாசத்தின் கடைசியில கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு குதிரை இருந்தது, ஒரு குதிரை. அந்த குதிரை சாதாரணமா இருக்கு, மேல ஒரு கயறுமோ இல்ல ஒரு மனிதன் ஏறி ரைட் பண்ணக்கூடிய காரியங்களோ கண்களை மூடப்பட்ட அந்த காரியங்களோ எதுவுமே கிடையாது, வெறும் குதிரை. அந்த குதிரை நிற்கிறது. ஒரு பெண்மணி அங்கிருந்து வருகிறாள். வந்துட்டு அந்த குதிரைக்கு பக்கத்துல வந்து நின்று அவள் கயரை வச்சு கட்டுற மாதிரி, அவள் ஏறதுக்குரிய காரியத்தை மேலே தூக்கி போடுற மாதிரி ஆக்ஷன் தான் பண்றா, வேற ஒண்ணுமே செய்யல, வெறும் ஆக்ஷன் தான் செஞ்சா. செஞ்சுட்டு கையை இப்படி பக்கத்துல கயரை பிடிச்ச மாதிரி பிடித்து விட்டு இப்படி இந்த பக்கம் இழுத்தா உடனே குதிரை அவர் பக்கமே திரும்புகிறது. ஓடுறா, அவ கூடயே குதிரை ஓடுகிறது. மேலே ஏறுறா, அது ஏறுறதுக்கு இடம் கொடுக்கிறது. உட்காந்துட்டு கயரை பிடிக்க, கயிறு இல்லை, கயரை பிடித்தது மாதிரி பிடித்துட்டு இப்படி சொல்றா, உடனே குதிரை இப்படி செய்யுது. உடனே இந்த பக்கம் திருப்புறா, குதிரை இங்கிட்டு திரும்புகிறது. கயிறு மேல இல்லை, உட்கார்றதுக்குரியது இல்லை, ஆனா கயிறை கட்டினது போல ஒரு ஆக்ஷன் தான் செஞ்சா, அது மைண்ட்ல சிந்தனையில போய் எப்படி போய் அது பதிந்திருக்கு. என்ன ஒருத்தி கண்ட்ரோல் பண்றா, என்ன ஒருத்தி நடத்துகிறாள், என்ன ஒருத்தி லீட் பண்றா அப்படிங்கிற சிந்தனை மனதில் போய் பதிந்து விட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு காரியம் பதியணும்,
ஆனா இன்னைக்கு வேற விதமாகத்தான் தேவ ஜனங்களுக்குள்ள பதிந்து வருகிறது. எப்படி வருகிறது? ஆமா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனா இது இந்த பிசாசு கிரியை செஞ்சிட்டான், அதனாலதான் எனக்கு இந்த போராட்டம். சும்மா சாதாரணமா நடந்தா கூட சிலருக்கு சிந்தனையில என்ன வருது, இது பிசாசுடைய போராட்டம் தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இன்னைக்கு விசுவாசிகளுடைய பரிதாபமான நிலைமையே இன்னைக்கு அந்த நிலைமையா தான் இருக்கு. சாதாரணமா இருந்தா கூட ஏதாவது ஒரு சின்ன காலில் ஒரு அடிபட்டா கூட சத்துரு ஏதோ வேலை பார்க்கறான் போல உங்க மைண்ட்ல பிசாசு செட் பண்ணி விளையாடுறத இந்த கடைசி காலத்துல பார்க்கிறேன். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அநேக அவிசுவாசிகள் கூட என்கிட்ட நம்ம சபையில ஜெபிக்க வராங்க. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணிட்டு போறாங்க என்கிட்ட. ஆனா போகும்போது விசுவாசத்தோட தைரியமா போறாங்க, நம்பிக்கையோட போறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு, பிரதர் ஜெபம் பண்ணிட்டீங்க, நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா அற்புதம் செய்வாருங்கிற விளையேறப்பட்ட நம்பிக்கையோட புறப்பட்டு போறாங்க. ஆனா இந்த பைபிள் தெரிஞ்ச சர்ச்சைக்கு வர்ற அந்நிய பாஷைன்னு பேசுற ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த குரூப்புக்கு மட்டும்தான் மண்டையில என்னதான் ஆகுதுன்னு தெரியல. இன்னைக்கு பிசாசு இதத்தான் இந்த காலகட்டத்துல கடைசி நேரத்துல செய்கிறான். யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினால் 12:12 அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்தி எப்படியாவது சத்துரு ஜனங்களை தோற்கடிக்க போராடுகிறான். அதனாலதான் சிந்தனையில பிசாசு போராடுறான், சிந்தனையில பிசாசு கிரியை செய்கிறான். ஒரு காரியத்தை விதைச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அதை குறித்த தொடர் பயம், ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டாலும் இது பிசாசுனுடைய விளைவுதான் போல இருக்குன்னு எதுக்கெடுத்தாலும் அதை வைத்து வைத்து சிந்தனை பண்ணி அநேகர் மரித்து போனதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு பிசாசு அப்படிப்பட்ட சிந்தனையில பிசாசு பல காரியங்களை விதைத்து வைக்கிறான். இன்னைக்கு அவன் நம்மளை கட்டல, அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. நம்ம இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், நம்முடைய ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்ட பிள்ளைகள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள். எந்த பிசாசின் வல்லமையும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? எந்த பிசாசுக்கு நம்ம மீது அதிகாரம்? சொல்லுங்க, அதிகாரம் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த பிசாசுக்கும் பிசாசின் வல்லமைக்கும் கிரியைக்கும் அதிகாரம் இல்லை. எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? உங்க பிசாசை உங்கள் காலின் கீழே கர்த்தர் கொண்டு வர ஆண்டவர் செய்வார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்துக்குள்ள சத்துருவை உங்கள் காலின் கீழே நசுக்குவார். எந்த போராட்டம் பிரச்சனையானாலும் என் காலுக்கு கீழே, பக்கத்தில் பார்த்தோம் எல்லாமே என் காலுக்கு கீழே தான். புருஷன் இல்லை, புருஷன் இல்லை, மனைவி இல்லை, எல்லாம் காலுக்கு கீழேன்னா ஒரேடியா காலுக்கு கீழே பெறப்படாது. தோத்திரம், என் வீட்டுக்காரி என் காலுக்கு கீழே தான், அதெல்லாம் கிடையாது. உங்க சரீரம், புருஷன் உங்க காலுக்கு கீழே அப்படிலாம் வைக்கக்கூடாது, உங்க சரீரம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தைரியப்படுத்துறாரு. இன்னைக்கு பிசாசு செய்கிற பெரிய தந்திரமே என்ன தெரியுமா? அவன் உன்னை கட்டவே இல்லை, ஆனால் கட்டின மாதிரி ஆக்ஷன் தான் போட்டான். அதுக்கே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அவன் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, எந்த சத்துருவின் வல்லமை உங்களை சேதப்படுத்தவே கர்த்தர் விட மாட்டா. எதுவுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆமாம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புத அடையாளங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இருக்கு. ஆனா சீஷர்களுக்கு சொல்லும் போது நீ பிசாச மிதிப்பாய். விசுவாசி துரத்த தான் செய்வ, சீஷர்கள் மிதிப்பீர்கள். எத்தனை பேர் சீஷர்கள் இங்க இருக்கீங்க? உங்க காலுக்கு கீழே தான் பிசாசை கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாரத்தை பயன்படுத்தாதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல நீங்க விசுவாசமா இருங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சத்துரு உங்களை காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவா. 1 சாமுவேல் 17:51 வாசித்து பாருங்க. சில வசனத்தெல்லாம் நான் வேகமா சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க.
1 சாமுவேல் 17:51. ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். தாவீது கையில இருக்கிற கவன் கல்லை வச்சு கோலியாத்தை அடித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கல, வேகமா ஓடி போய் பெலிஸ்தியன் மேல போய் நிக்கிறான். அப்படின்னு என்ன, ஏய் சத்துருவே, நீ என் காலுக்கு கீழே. அவன் தலையை வெட்டினான். பெலிஸ்தியர்கள் அதை கண்டு ஓடி போனார்கள். கோலியாத்து விழுந்த உடனே யாருமே ஓடல, இவன் போய் மேல நின்னான் பாருங்க. பெலிஸ்தியர்களுக்கு பயம் உண்டாயிற்று. சத்துருவை நீங்க மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சீஷர்கள் பிசாசை துரத்தின போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. எப்படி பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே? லூக்கா 10:17 சொல்லுகிறது, பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. விசுவாசமா இருங்க, தொடர்ந்து விசுவாசமா காத்திருங்க. உங்க வார்த்தைக்கு பிசாசு கீழ்ப்படியும். இயேசு என்கிற நாமத்தை உபயோகப்படுத்தினா அது கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். உங்களை காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவா. ஏசாயா 41:25 பாருங்க. நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான் சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போல போய் அவன் களிமண்ணை போல மிதிப்பது போல மிதிப்பான். சத்துருவை மிதிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நமக்கு ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 41 அதனுடைய 15ஆம் வசனத்தை பாருங்க. இதோ போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். எதை மிதிப்பீங்களா? மலைகளை மிதித்து. பிரச்சனையை மிதிக்க கர்த்தர் நமக்கு பலனை தருவா. நமக்கு முன்னாடி இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனை செருபாபேலுக்கு அங்கே சகரியா 4:7 இப்படி சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக ஆர்ப்பரியுங்கள். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற மலைகள் பர்வதங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆண்டவர் அதை மிதிக்கிறதுக்கு கர்த்தர் பலனை தருவார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா. என்ன 13ஆம் அதிகாரம் இந்த வருஷம் 30ஆம் வசனம் நமக்கு வாக்கு தத்தமா கர்த்தர் கொடுத்திருந்தாரே. உடனே போய் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். 10-12 பேர் வேவு பார்த்தாங்க. 10 பேர் விசுவாசமா சொல்லல, அவிசுவாசமா துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனா இவங்க 2 பேர் மாத்திரம் விசுவாசமா, என்ன பிரச்சனைனாலும் என்ன மழை போன்ற பிரச்சனைனாலும் நம்ம மிதிப்போம், கர்த்தர் சத்துருக்களை நம் கையில ஒப்பு கொடுப்பார் என்று விசுவாச அறிக்கை பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய பர்வதம் ஒரு பெரிய மலை போல நிற்கிது சிலை, அதை ஒரு கற்களினாலே கர்த்தர் பெயர்த்து அதை ஒண்ணுமில்லாம ஆக்கினார் என்று 35ஆம் வசனம் பின்பகுதி சொல்லுகிறது. ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியெல்லாம் நிரப்பிட்டு ஒரே ஒரு கல், இயேசு என்கிற நாமத்துல ஆண்டவர் அதை நசுக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த விக்கிரக வல்லமையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உபாகமம் 33:29 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்கள் உன்னை இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பேசுறவெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கட்டும், ஒரு நாள் அடங்குவார்கள். கர்த்தர் அதை மிதித்து போட, நீங்கள் மிதிக்க, உங்க காலுக்கு கீழே கொண்டு வர கர்த்தர் அதிகாரத்தை தருவா. ஆமென். அல்லேலூயா. நீங்க அந்த துன்மார்க்கனை சங்கீதம் 37:10 இப்படி சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன்
அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்து பார்ப்பீங்க. உங்களை பேசினவன், உங்களை ஏளனமா திட்டினவன், உங்களை கசந்து கொண்டவன், தப்பா பேசினவன், உங்களுக்கு விரோதமா கிரியை செய்தவன் யாரா இருந்தாலும் சரி, தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். நீங்க உற்று விசாரிப்பீங்க, அவனை தேடி கூட பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருவார். மல்கியா 4:3 வாசித்து பாருங்க. துன்மார்க்கனை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை. எந்த சத்துருவை நீங்க தேடி பார்த்தாலும் பார்க்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, உங்க சத்துருக்களை காலு கீழே கொண்டு வருவா. சில நேரம் சில துன்மார்கள், சில கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள், நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், நமக்கு ஜெபத்துக்கு பதில் வராத போது, நம்ம விண்ணப்பத்திற்கு அற்புதம் நடக்காத போது, நெடுநாளாக காத்திருக்க போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு, எங்கப்பா என்ன செஞ்ச, சபைக்கு போய் நீ என்ன கண்ட அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க, சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட, உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் முடியலையா அப்படிலாம் சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அப்படி பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு வார்த்தையை பாருங்களேன். சங்கீதம் 42:3 பாருங்க. உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கப்பா? அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கேட்கிறார். உங்கள்கிட்ட அப்படி ஆட்கள் கேட்குறாங்களா? சபைக்கு போறிய, என்ன உங்க ஆண்டவர் எங்கே போனார், என்ன செஞ்சாரு? சர்ச்சுக்கு, இந்த சர்ச்சுக்கு போனே உங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இழந்தது தானே முக்கியம், கண்ணீர் விட்டது தானே முக்கியம், நஷ்டப்பட்டது தானே முக்கியம். ஏதோ போனியே, அற்புதம் நடந்துச்சா, உங்கள் ஆண்டவர் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்களா? கண்ணீரே உணவாயிட்டா? அவங்களுக்கு பதில கர்த்தர் சொல்றாரு, மீகா 7:10, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவா. அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்காங்களா, சத்துரு எங்க, உங்க தேவன் எங்க போயிட்டார், பிரச்சனை வந்துச்சே, நஷ்டம் வந்துச்சே, ஒன்றும் இல்லையா? சர்ச்சுக்கு போய் பைபிளை வாசிச்சு கிராம ஒழித்து போனியே, பைபிளை தூக்குனியே, எல்லாத்தையும் விட்டியே, அதை தேடினதால தான் உனக்கு எவ்வளவு பிரச்சனை. ஆண்டவர் எங்கன்னு கேட்குறாங்களா? ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இனி வீதிகளில் சேற்ற போல் அவர்களை கர்த்தர் மிதிக்க பண்ணுவாரா. ஆமென் சொல்லுங்க. மீகா 7:8 பாருங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. இதான் விசுவாசம். மிதிப்பது ஒரு விசுவாசம். ரெண்டாவது சொல்றாரு, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, சத்துருவன் காலு கீழே கொண்டு வருவார், நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் நஷ்டப்பட்டாலும் கர்த்தர் என் கொம்பை உயர பண்ணுவார். என்ன அவமானப்படுற மாதிரி நினைச்சீங்களா? இல்லை, விட மாட்டாரு. கர்த்தரின் கொம்பை உயர பண்ணுவார். எனக்கு கர்த்தரே வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. சகரியா 10ஆம் அதிகாரம் 4:5 பாருங்க. அவர்களில் இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்ல போட்டிருக்கு? எல்லாம் முடிந்தது, எல்லாமே இல்லை, இல்லாமையின் காலத்துல எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு முந்தின 3 வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாம் முடிஞ்சு, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்ன காலங்களில அவர்களிலிருந்து கோடிக்கல்லும், அவர்களிலிருந்து கூடார முளையும், அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். அவர்கள் யுத்தத்தில் தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலியை போல் இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எதுவுமே இல்லை அப்படின்னு ஊரெல்லாம் நம்மளை பேசும் பாருங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத உலகத்துக்கு காட்டுவார். சத்துரு உங்க காலுக்கு கீழே கொண்டு வருவார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யோசுவா 10ஆம் அதிகாரம் 24 25 வசனம். அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். மிதித்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். ஆமென். 5 ராஜாக்களை பிடிச்சு யோசுவா காலுக்கு கீழே, சத்துரு போராடின சத்துருவ காலுக்கு கீழே. இந்த 5 ராஜாக்கள் என்ன தெரியுமா? நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோமே, மெய், வாய், கண், காது. எங்கெங்கெல்லாம் ஓப்பன் இருக்குன்னு பாருங்க. இந்த 5 தான் நமக்கு விரோதமா எப்பயுமே போராடும். கரெக்டா? மெய், வாய், கண்ணு, மூக்கு, நாவு. ஆமென் சொல்லுங்க. செவி. இந்த 5 தான் நமக்கு விரோதமா என்ன செய்யும்? போராடும். தேவையில்லாததை கேட்கும், தேவையில்லாத ஆமென். மெய் தேவையில்லாததை சிந்திக்க வைக்கும். ஆமா, கரெக்டா? சொல்லுங்க. இந்த 5ஐயும் உங்க காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவார். அதை நீங்க ஜெயிக்கணும் விசுவாசத்தோட. ஆமென் சொல்லுங்க. யோசுவா 10:16 என்ன சொல்லுகிறது? இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு போட்டிருக்கு. அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில ஒளித்து கொண்டார்கள். ஆமா, மக்கதாவில் இருக்கிற அப்படின்னா என்ன தெரியுமா? மக்கதா அப்படின்னா மந்தையை மடக்கும் இடம் என்று அர்த்தம். சபையில இல்லையா? சொல்லுங்க. எங்க போய் ஒளிச்சிட்டாங்களா? சபையில. ஆமென் சொல்லுங்க. நம்ம சத்துருவை மிதிக்கணும். பிசாசு சில நேரம் சர்ச்சுக்குள்ள வந்து என்ன செஞ்சுக்குது? என்ன செய்யுது? சொல்லுங்க. ஆமா, சர்ச்சுக்கு வர்ற ஆள்லாம் நல்ல ஆளுன்னு சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க. உள்ளேயே என்னது உட்காந்துருக்கும்? சில குள்ள நெறி, குழி நெறி, குழி முசலு, சிறுநெறி, எல்லா கூட்டமும் உள்ளே என்ன இருக்கும்? ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க பாருங்க. தோத்துரும். நான் உங்களை சொல்லலப்பா, நீங்க அப்படி பாயிண்ட் எடுத்துக்காதீங்க. சில நரிய சொன்னேன். நரி எந்த நரின்னு அந்த நரிக்கு தெரியும்ல. தோத்துரும் சொல்லுங்க. ஆமென். ஆமென். நரிக்கு தெரியும்ல. நரி என்ன வேஷம் போட்டு, ஆட்டு வேஷம் போட்டு உள்ள உட்காந்தாலும் நீ நரி தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒளிஞ்சுக்கலாம்னு நினைப்ப, ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையில வெளியே கொண்டு வந்து துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு வித்தியாசத்தை உண்டாக்குவார். ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கு வித்தியாசத்தை உண்டாக்குவார். பரிசுத்தமா இருக்கிறவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவார். ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவார். நரிக்கும் ஆட்டுக்கு வித்தியாசத்தை உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5:21 2-3 வசனத்தை மாத்திரம் சொல்லி வேகமா முடிக்கிறேன். கீசோ நதி, பூர்வ நதியாய் கீசோ நதி அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதிப்பாய். யோவான் 6:60. பலவானை, சத்துருவை நீ மிதிப்பாய். அவருடைய சீஷரில் அநேகர் இவர்களை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கு உபதேசங்கள்லாம் கடினமா இருக்கு. நியாயாதிபதிகள் 6:20-43 பாருங்க. இப்படியே பென்யமீனை வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வரும் மட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போடுவார்கள். சில நேரம் வசனத்தை கை கொள்றதுக்கு கடினமா இருக்கு, பிசாசை விரட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, ஆண்டவர் சொல்றார், லேசா மிதிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருவார். எதையுமே கடினம்னு நினைக்காதீங்க. எந்த ஊழியமும், பிசாசை துரத்துற ஊழியம் சிலருக்கு பயப்படுவாங்க. பிசாசுன்னு சொன்னா 8 அடி ஓடிடுவாங்க சில ஆட்கள்.
ஆமா, பேய் அப்படின்ட்டாலே தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வியாதிகளுக்கு சுகப்படுத்துவேனே தவிர இல்லை, எல்லாருக்கும் எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். லேசாய் மிதிப்பீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி மிதிப்பீங்க? லேசா. சொல்லுங்க, லேசா. கத்தமா சொல்லுங்க, லேசா. ஆமென். சங்கீதம் 91:13, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. லூக்கா 10:19 இது சொல்ல இருக்கு, நீ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைய, போராட்டத்தை, வேதனைய. தேள்கள் எதுக்கு அடையாளம்? வெளிப்படுத்தினல் 9:5 இருக்கு, தேள் வேதனைப்படுத்தக்கூடியது என்று போடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தினல் 9:5. தேள் வேதனைக்கு, உங்களை வேதனைப்படுத்தின காரியம், உங்களை பிரச்சனைக்குள்ளாக்குகிற காரியம், உங்களை போராட்டத்துக்கு பண்ணுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு மிதிக்க அதிகாரத்தை தருவாராக. 2 ராஜாக்கள் 9:33-34. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படி அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய். எப்படி மிதிச்சானா? அவளை மிதிச்சு உள்ளே போய் புசித்து குடித்தான். ஆமா, கம்யூனியன் எடுக்கும்போது பிசாசை மிதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள வரும்போது, கம்யூனியன் எடுக்க வரும்போது எதை மிதிக்கணும்? ஏசபேலை மிதிக்கணும். ஏசபேல் என்றால் கற்பில்லாதவள் என்ற அர்த்தம். எப்படி இல்லாதவள்? 2 ராஜாக்கள் 9:30 என்ன சொல்லுகிறது? ஏகு இஸ்ரேலுக்கு வந்தான், அது ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு. கிழவிக்கு பாருங்க மேக்கப்ப, தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து. அப்படி இருந்திருக்கும் நினைக்கிறேன். எப்படி இருந்திருக்கும்? கண்ணுக்கு மையிட்டு சிங்காரித்து எல்லாத்தையும் அவ செஞ்சுட்டு எகூட்ட பல்ல காட்டுறா பாருங்க. பார்த்தான், யார் என் பட்சத்தில் இருக்கிறவர்கள், தள்ளி விடுங்க. நான் பாரு, தள்ளி விட்டது யார் தெரியுமா? பைபிள்ல வசனம் என்ன இருக்கு தெரியுமா? தள்ளி விட்டது யார் தெரியுமா? பிரதானிகள். அப்படிதானே? 2-3 பிரதானிகள் 32 இருக்கா? அந்த பிரதானிகள் யார் தெரியுமா? அன்னகர்கள், ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். சத்துருவை தள்ளி விட்டான். தள்ளி விட்டதான் இவன் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டான். உங்கள் முன்னாடி அலட்டுகிற, உங்கள் முன்னாடி உங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவியையும் கர்த்தர் உங்களுக்கு மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருவாராக. ஏசபேலின் வல்லமைகளை கர்த்தர் அழிக்க உதவி செய்வாராக. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் ஏசபேல் அல்ல, அது ஒரு பெண் ஆவின்னு நினைக்கக்கூடாது. அது ஆணுக்குள்ளேயும் கிரியை செய்யும். அது ஆணின் ஆவியும் கூட தான். ஆமாம், 850 தீர்க்கதரிசி இருக்கும்போது டேபிளில் ஒருத்தி மாத்திரம் ஏசபேல் உட்கார்ந்துருந்தான்னா எவ்வளோ பெரிய ஆளுகை உள்ளவள் பாருங்க. ஏசபேலின் வல்லமை, அதை மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு அதிகாரம் தருவாராக. ஆவிக்குரிய கிரியைகளில் கர்த்தர் உங்களுக்கு அதிக கர்த்தர் கிருபை தருவாரா. கடைசி ஒரு வசனம் சொல்கிறேன். எப்போ பிசாசை மிதிக்கிறோமோ பரலோக ராஜ்யத்தில் பொத்தலை வீதியை கர்த்தர் மிதிக்க கர்த்தர் உதவி செய்வார். இங்கே பிசாசை மிதிக்காதவன் பரலோகத்தில் பொத்தலை வீதியை மிதிக்க முடியாது. இங்கே மிதிக்கணும், அப்போ தான் அங்கே மிதிக்க கர்த்தர் உதவி செய்வார். 2 ராஜாக்கள் 7:19-20 என்ன சொல்லுகிறது? அங்கே பெனதாத் சமாரியாவில் முற்றுகை போட்டான். தேசத்தில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தபோது 4 குஷ்டரோகிகள் இங்கே இருந்தாலும் செத்து போவோம், அங்கே இருந்தாலும் செத்து போவோன்னு உள்ளே போனான். அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசியின் இடத்துல ராஜா போய் சொல்லுவான், பிள்ளைகளை ஆக்கி சாப்பிட்றாங்களே, வேதனை, இஸ்ரவேல் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்து அவன் தலையை தூக்குங்கடான்னு கோவப்பட்டான் ராஜா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிரதானி போய் தீர்க்கதரிசியாகி எலிசாவின் இடத்துல வந்தபோது எலிசா சொன்ன வார்த்தை என்ன? நாளைக்கு இந்நேரத்தில் என்ன நடக்கும்? புறாக்கு விற்கிற ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை 2 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே அவன் சொல்றான், பிரதானியின் தலைவன், வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இதை நடக்காது. வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இட் will not happen. போயா, தேசமே பஞ்சத்தில் கிடக்கு, பிள்ளை ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளுங்க 2 பேர் அம்மாமாருங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும்? உடனே எலிசா தீர்க்கதரிசி சொன்ன என்ன அர்த்தம்? வார்த்தை என்ன?
நீனு பாப்ப, அணுவிக்கவே மாட்ட அப்படின்னு. பாப்ப, அணுவிக்க மாட்ட. அடுத்த நாள் இதே காரியம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. பஞ்ச நாட்கள் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அவனை எல்லாரும் ஒளிவு முக வாசலில் அவனை நெருக்கி யாரை மிதித்தாங்களாம்? விசுவாசிக்கலைன்னா நம்ம மிதிப்பட்டுருவோம். நீங்க சத்துருவ மிதிக்கலைன்னா அங்க மிதிக்க முடியாது. இங்க நீங்க விசுவாசிக்கலைன்னா நாம மிதிக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோட வந்திருக்கீங்க? ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததுனாலே அவன் செத்து, நீங்கள் விசுவாசித்தால் பிசாசை மிதிப்பீர்கள், விசுவாசியாமல் போனால் நீங்கள் மிதிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த போறீங்க? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புத அடையாளங்கள். யாரால? நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சா சத்துரு உங்க காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே, ஆமென், மிதிப்பாரா? மிதிக்க விட மாட்டாரா? நான் மிதிப்பேன். இனி என் சிந்தனையில இருக்கிற குதிரையை கட்டி வச்ச மாதிரி, ஓ எனக்குள்ள இப்படி வேலை பார்த்துட்டான், இப்படி நடந்துருச்சு, அவன் தான் நடத்துறான், இவன் தான் செய்யறான், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். ஏய், எதை பார்த்தா என்ன? பேய் உங்க பக்கத்துல வரவே முடியாது. எந்த சத்துருவின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் மிதிப்பீர்கள். உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நல்ல கண்களை மூடி இந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் நான் பயன்படுத்த போகிறேன். சத்துருவை மிதிக்க போறேன். உன் தேவன் எங்கே என்று சென்று கேட்டவர்கள் மிதிக்கப்படுவார்கள். இனி துன்மார்க்கரை நீங்கள் தேடி காண முடியாது. நீங்க உற்று பார்த்தாலும் அவன் இருக்க மாட்டான். அல்லேலூயா.